ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ராசி பலன் பார்த்துடலாம். மேஷம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழிலில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கான். வேலை பார்க்குற இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை, இல்லை வேலை பார்க்குற இடத்துல வேறு யார் மூலியமாச்சும் உங்களுக்கு பிரச்சனை, இன்றைக்கி வேலை சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அதை பற்றின சிந்தனை ஏதாவது இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதே சமயம் உங்கள் வீடு, வண்டி, வாகனம், அம்மா நீங்கள் படிக்கிறத பற்றி இது மூலியமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு சிந்தனை உங்களுக்கு கொஞ்சம் மேலோங்கியிருக்கும். ரிஷபம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்பா பற்றி சிந்தனை ஏதாச்சும் மேலோங்கியிருக்கும். அப்பா பற்றி கவலை இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் இங்கே இருந்தாச்சும் உங்களுக்கு லாபம் ஏதாச்சும் இன்றைக்கி வரக்கூடிய நாளாக இருக்கும். எது முயற்சியும் எடுத்தீங்கன்னா அது இன்றைக்கி பலித்தமாகும். அண்டைய உறவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி மிதுனம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கடகம் பார்த்திங்கன்னா நீங்கள் கணவன் மனைவியிடையே சிறு வாக்குவாதம் வந்து மறையலாம். அவங்கள பற்றி ஏதாச்சும் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் விரயமாகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மம் இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு உடல்நிலை ஏதாவது பாதிப்பு வந்திருக்கலாம். இல்லை எங்கிட்ட அது கடன் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். உடல்நிலையிலே கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னி குழந்தைகள் மூலமாக இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு குலதெய்வம் அருள் உண்டு, முழுமையாக உண்டு. காதலில் இருந்த சிறு சண்டைகள்லாம் மறையும். துலாம் இன்றைக்கி வீடு, வண்டி, வாகனம் பற்றி வாங்கலாமான்ற ஒரு சிந்தனை இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அம்மா பற்றின சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை மேற்கொண்டு படிக்கலாமா அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. வீடு வழங்கலாமான்னு ஒரு நல்ல முடிவு, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. விருச்சிகம் இன்றைக்கி முயற்சியில் சிறு தடைகள் இருக்கும். எல்லாரும் உறவு உண்டு, இன்றைக்கி நல்லா இருக்குங்க. தனுசு 2ல் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி வருமானம் கொஞ்சம் தேவைக்கேற்ற போல தான் வரும். ஒரு நிலையான வருமானம் இன்றைக்கி இருக்காது. அலைச்சல் அதிகமாக இருக்கும். குடும்பத்திலும் சிறு சண்டைகள் வந்து மறையும். மகரம் இன்றைக்கி தேவையில்லாதெல்லாம் மண்டையில் போட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும். கும்பத்துக்கு 12ல் சந்திரன் இருக்கிறதுனால ஏதாச்சும் விரயம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். அம்மா மூலிமா ஏதாவது விரயமோ, இல்லை அம்மா வழி உறவுனால ஏதாவது விரயம் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்கும். தூக்கம் கெடும், நிம்மதி கெடும், சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும். மீனத்துக்கு லாபத்தில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கிறதுனால உங்கள் மூத்த சகோதரி மூலமாக ஏதாவது உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க மூலிமா ஏதாவது பிரச்சனை வர்றது கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதாவது தரணுமா, அதை தரணுமா, இல்லை அண்ணன் எப்படி இருப்பான், அவன் உடல்நிலை எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து இன்றைக்கி மேலோங்குங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய். இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க SBO. வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலான்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா SBO உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.